வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. கேஸ் சிலிண்டர் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே மகிழ்ச்சியான 2 அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, 500 ரூபாய்க்கும் குறைவான விலையில் கேஸ் சிலிண்டர்களை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும், நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர்கள் நீண்ட நாட்கள் வருவதற்கு என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் அரசு தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில அனைவருடைய வீட்டிலுமே கேஸ் சிலிண்டர் உள்ளது. கேஸ் சிலிண்டர் இல்லாமல் சமைப்பது ரொம்பவே கடினம். வீட்டில் ஒரு 3 சிலிண்டர் இல்லை என்றால் பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளாக இருந்துட்டு வருது. கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துறவங்க சில விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு கேஸ் சிலிண்டர்ல பார்த்தீங்கன்னா 14.2 கிலோ எரிவாயு இருக்குது. இந்த கேஸ் ஆனது எத்தனை நாட்களுக்கு அல்லது எத்தனை மாசத்துக்கு வரும் அப்படிங்கிறது வெவ்வேறு பதில்கள் இருக்கும். ஒவ்வொரு குடும்பமும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கேற்ப கேஸ் சிலிண்டர் ஆனது சிலருக்கு அதிகமான நாட்களுக்கும் சிலருக்கு சீக்கிரமாவே தீர்ந்து போயிடும். கேஸ் சிலிண்டர்களை நீண்ட நாள் வரணும் அப்படின்னா கேஸ் சிலிண்டர் அடிப்பை 1 மணி நேரம் நீங்க எரிய விட்டீங்க அப்படின்னா எவ்வளவு கேஸ் செலவாகுது அப்படிங்கிறது பலருக்குமே தெரியாம இருக்கலாம். பொதுவாக கேஸ் அடுப்புல 2 பர்னர் இருக்கும். ஒன்று பெரிய பர்னர், இன்னொன்று சின்ன பர்னர். பெரிய பர்னர்ல 1 மணி நேரம் அடுப்பை பற்ற வச்சீங்க அப்படின்னா 180 கிராம் கேஸ் செலவாகும். அதே சிறிய பர்னர்ல நீங்க பற்ற வச்சீங்கன்னா 138 கிராம் எரிவாயு செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பெரிய பர்னர் உங்களுக்கு 30% அதிக எரிவாயுவை எடுத்துக்குது. உங்களுடைய கேஸ் சிலிண்டர்ல எவ்வளவு எரிவாயு வெளியேறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா, சிலிண்டர் உங்களுடைய வீட்டுக்கு வந்ததும் அதனுடைய எடை எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். அதன் பிறகு 1 மணி நேரம் நீங்க கேஸ் அடுப்பை பற்ற வச்சு ஆஃப் செய்த பிறகு அதில் எவ்வளவு எடை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க மீண்டும் ஒரு முறை எடை போட்டு பார்க்கணும். அதன் மூலமாக நீங்கள் 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு கேஸ் பயன்படுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை உங்கள் வீட்டில் கேஸ் லீக்கேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேஸ் அடுப்பில் பர்னர் ஏதாவது பழுதடைஞ்சிருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இதை நாம் சரி பார்க்கறதன் மூலமாக நீண்ட நாளுக்கு கேஸ் சிலிண்டர்களை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, மக்களே, நீங்க பேச்சுலரா இருக்கீங்க அல்லது அடிக்கடி வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதோடு புலம்பெயர்ந்த மக்கள், குறைந்த எரிவாயு பயன்படுத்தக்கூடியவங்க அல்லது குறைவான இடவசதி கொண்ட வணிக நிறுவனங்கள், சாலையோர கடைகள் வச்சிருக்கிறவங்க, சிறிய அறையில தங்கி இருக்கிறவங்க அப்படின்னா உங்களால 14 கிலோ சிலிண்டரை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போக முடியாது. அதே மாதிரி அது தீந்து போயிடுச்சு அப்படின்னா அதை நீங்க வாங்குறதுக்கு புக் பண்ணி 1 நாள் அல்லது 2 நாள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை கூட இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசானது 5 கிலோ சிலிண்டர்களை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இந்த 5 கிலோ சிலிண்டர்களை நீங்க வெறும் அடையாள அட்டையை மட்டும் கொடுத்துட்டு எந்த ஊர்ல வேணுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த 5 கிலோ சிலிண்டர் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஏஜென்சிகள் மற்றும் பெட்ரோல் பங்குகளில் இந்த 5 கிலோ கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்குது. எந்தெந்த கம்பெனிகள் எல்லாம் கொடுக்கறாங்க அப்படின்னா, இந்தியன் ஆயில், சோட்டு அப்படிங்கிற பேர்லையும், பாரத் கேஸ், பாரத் மினி கேஸ் அப்படிங்கிற பேர்லையும், ஹச்பி கேஸ் அப்பு அப்படிங்கிற பேர்லையும் 5 கிலோ சிலிண்டர்களை கொடுக்கறாங்க. உங்களுக்கு எந்த கம்பெனி சிலிண்டர் வேணுமோ அந்த கம்பெனி ஏஜென்சிக்கோ அல்லது பெட்ரோல் பங்க்லேயோ நீங்கள் நேரடியாக போயிட்டு உங்களுடைய அடையாள அட்டையை காட்டிட்டு வாங்கிக்கலாம். இதற்காக நீங்கள் புக்கிங் செஞ்சுட்டு காத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த 5 கிலோ கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்கு என்ன அடையாள ஆவணத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புகைப்படம் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு, பேன் கார்டு அல்லது வாக்காளர் அட்டை அல்லது ரேஷன் கார்டை நீங்கள் கொடுக்கிற மாதிரி இருக்கும். அதோடு இதனுடைய விலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய்க்கும் குறைவான விலையிலேயே கிடைக்குது. இந்த சிலிண்டர்கள் எல்லா ஊர்லேயும் கிடைக்கிறதுனால உங்கள் வீட்டில் கேஸ் தீந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கேஸ் சிலிண்டர்களை மாற்றிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் எடை குறைவாக இருக்கிறதுனால நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் எடுத்துகிட்டு போகலாம். இது பெரிதாக எந்த ஒரு இடத்தையும் அடித்துக்கொள்ளாது. 2 வீலரில் நீங்கள் ஈஸியாகவே இதை கேரி பண்ணிட்டு போயிடலாம்.
மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.